இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு 5 முனை போட்டி என்பது முதல் முறையாக 1989க்கு பிறகு ஒரு 5 முனை போட்டி என்பது 2014 தேர்தலில் நம்ம சந்திக்க இருக்கின்றோம். ஒரு பக்கம் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, காங்கிரஸ் தனியாக இன்னைக்கு நிற்க போகிறது, பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி, கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான ஒரு கூட்டணி என்ற ஒரு 5 கூட்டணி என்பது இந்த தேர்தலில் சந்திக்க இருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் கலைஞர் கிட்ட கேட்கும்போது சிரிச்சுக்கிட்டே அவர் இது மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது மக்களுக்கு நல்லதா அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விவாதம் பண்ண போகிறோம். 5 கூட்டணின்னு சொல்கிறீங்க. அதில் ஒரே சின்ன திருத்தம். அதிமுக ஒரு கட்சியாக தான் போட்டியிடுது, அவங்க கூட்டணி எதுவும் அமைக்கலை. அதுபோல் காங்கிரஸும் அவங்களோட கூட்டணி சேருவதற்கு யாரும் இருக்காங்களான்னு தெரியல, அவங்களும் தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. அப்போ கூட்டணின்னு பார்த்தோம்னா திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி, அடுத்தது இடதுசாரி கட்சிகள், 2 இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து அமைத்திருக்கிற கூட்டணி. அப்போ 3 கூட்டணிகள், 2 தனி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. பலமுனை போட்டின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், பலமுறை போட்டிக்கு இந்த 2014 தயாராகி கொண்டிருக்கிறது தமிழகம். கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது என்ன விருப்பப்பட்டு வந்த கூட்டணியா? அவங்க முடியல, தனித்தனியாக நிற்க வேற வழி இல்லாமல் இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இருக்கிறத தவிர ஏதோ பிளான் பண்ணி 5 முனை கூட்டணிலாம் வந்ததா தெரியல. அவர் சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் சொல்லும் பொழுது இது மக்களுக்கு நல்லது அப்படின்னு. நானும் நேற்றுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், இது மக்களுக்கு எப்படி நல்லது அப்படின்னு புரியலை. ஏன்னா நம்ம இதை ஆழமாக பார்த்தோம்னோம்னா தம்பி சொன்ன மாதிரி 3 கூட்டணி 2 கட்சி, அந்த 5 முனை போட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா இது என்ன விதமான புரிதலை மக்களுக்கு கொடுத்தது அப்படின்னு எனக்கு புரியலை. இல்லை, அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன் இது மக்களுக்கு நல்லதுன்னு பார்க்கணுன்னா, ஒவ்வொரு கட்சியாக இருந்தாலும் அது இயக்கமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு சில கோரிக்கைகள், அதை பெரிய கட்சிகள் அந்த கோரிக்கைகளை கவனிக்காமல் அதை பற்றி அக்கறை காட்டாமல் இருக்கும்போது தான் அது ஒரு புதிய கட்சி வருது. உதாரணத்துக்கு இன்றைக்கி உதயகுமார் தலைமையில் அங்கே கூடங்குளத்தில் அணு உலை எதிர்ப்பு போராட்டம், அதை பெரிய கட்சிகள் அதை எடுத்து தன்னுடைய வாக்குறுதிகளில் ஒன்றாக வைத்திருந்தா அந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுத்திருந்தாங்கன்னா, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும், ஏன் பாஜகவாக இருந்தாலும் சரி, எடுத்திருந்தாங்கன்னா அவங்க இப்போ ஆம் ஆத்மியில் போய் சேர வேண்டிய ஒரு தேவையே ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த மாதிரியான கோரிக்கைகள் மக்களால் முன்வைக்கப்படுற கோரிக்கைகள் மற்றவர்களால் புறந்தள்ளப்படும் போது அது முன்வைக்கப்படுது. அப்போது அவங்க எல்லாருமே ஒரு தேர்தல் களத்தை ஒரு ஜனநாயக களமாக கருதி இதுக்குள்ளார நம்ம ஒரு தீர்வை காணுவது, இது மேலே நம்பிக்கை முதல்ல பார்க்கணும்னா இது மாதிரியான இயக்கங்கள் தேர்தல் களத்துக்குள்ளார வருதுங்கிறது நம்முடைய ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது. அந்த கோரிக்கைகள் இப்படி போனால் தீர்க்கப்படலாம், பாராளுமன்றத்தில் இதை போய் எழுப்பினால் அதுக்கு ஒரு தீர்வு காணப்படலாம் என்கிற நம்பிக்கை வருது. எனவே இது மக்கள், அதனால தான் மக்களுக்கு இது நல்லதுன்னு நான் மாறுபடுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 20-25 ஆண்டு கால அரசியல் எடுத்து பார்த்தோம்னா கொள்கை ரீதியான கூட்டணி ஒன்றும் வருதா தெரியல. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து கம்யூனிஸ்ட் வெளில கொள்கை உடன்பாடு இல்லை, அவங்க ஏதோ வேற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா வெளில வந்தாங்க, அந்த சீட்டு பிரச்சனையில் வெளில வந்தாங்க. இதுக்கு போய் கொள்கைக்கு அதுக்கும் ஒரு காரணம் சொல்லணும்னா சரியாக வராது. பொதுவாகவேங்க இது தமிழ்நாட்டில் அதிகமாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 கட்சி இருக்குது. இந்த 10 கட்சிக்குமே குறைந்தபட்சம் 5 சீட்டு மினிமமாவது இருக்குது. அந்த அளவுக்கு மீதி மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 கட்சி தான் பிரதானமான கட்சியாக இருக்கும். அது கேரளாவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சின்னு பார்த்தா 3 கட்சி அவ்வளோதான். ஆனால் தமிழ்நாட்டில் 10 கட்சி சொல்ல முடியும். அதனால தான் இந்த சிக்கல் தமிழ்நாட்டில் வருது. இன்றைக்கு நம்ம பார்க்குற விஷயத்தில் கொள்கை முரண்பாடின் காரணமாக 5 கூட்டணி ஏற்பட்டதுனால 5 முனை போட்டி ஏற்பட்டதுங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் இது இப்படி தான் இருக்குமா, 6 வருமா 7 வருமானு கூட நம்மளால் யூகிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, அதாவது பலமுனை போட்டி, இருமுனை போட்டி என்பது அந்தந்த சூழல் தான் அது சரியா தவறான்னு கூட முடிவு பண்ண முடியும். உதாரணத்துக்கு 1977 ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரத்தை எதிர்த்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க. அது அன்றைக்கி தேவை. அன்றைக்கி இருமுனை போட்டி தான் ஒரு சரியான விஷயமா இருக்க முடியும். அன்றைக்கி பலமுனை போட்டி இருந்தால் வாக்குகள் சிதறி இருக்கும், மீண்டும் அந்த சர்வாதிகாரம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குங்கிற அடிப்படையில் அன்றைக்கி அது 1977 அது தேவைப்பட்டது. இன்றைக்கு இருமுனை போட்டி என்பது தேவைப்பட்டது. இன்றைக்கி தேவை என்பது இன்றைக்கி மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கறது ஒரு பொருளாதார கொள்கை விஷயங்களில். இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பொருளாதார கொள்கை விஷயத்தில் அது பெரிய கட்சிகளாக இருக்கின்ற காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே கொள்கையை தான் இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு மாற்றா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் நான் பார்க்குறேன். ஆமாம், இப்போ ஆனந்த் சொல்கிறதுல நான் ஒரு விஷயத்தை முக்கியமாக பார்க்குறேன். 77 அந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு பின்னாடி அந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அப்போ இருந்த அந்த அரசியல் புறச்சூழல் ஒரு புதிய கட்சி உருவாகவே வழிவகுத்துது. இந்த இடத்துல நான் ஏன் திரு கலைஞர் அவர்கள் சொன்னதில் எதிர நான் முரண்படுறேன், அது எப்படி மக்களுக்கு நல்லதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னோம்னா, இதுவரை இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எத்தனை இடம்
இப்படின்ற விஷயங்கள் தான் பெருசாக இருந்ததே ஒழிய இன்னைக்கு மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகளின் அடிப்படையில் நாங்கள் இப்படி ஒன்றதை உருவாக்குறோம் அப்படின்னு அந்த கூட்டணிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஐயா சொன்னதில் எனக்கு உடன்பாடு தான். அதாவது கொள்கையை முன்வைத்து இந்த கூட்டணிகள் அமைக்கப்படுதான்னா கொள்கையை முன்வைத்து அமைக்கப்பட வேண்டும் என்பது தான் என்ன போன்றவர்களுடைய விருப்பம். நாங்கள் வந்து சில கொள்கைகளை முன் வச்சு தான் நாங்கள் தொடர்ந்து அதை என்னை போன்றவர்கள் பேசுகிறோம். அது மாதிரி எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வர வைக்க வேண்டியதான் நம்மளை போன்ற விவாதிக்கிறவங்க. இருக்காங்களாங்கிறத விட எல்லாரும் இருக்கணும், இதில் நமக்கு மாற்றுறது கிடையாது.